பிருங்கி முனிவர் மற்றும் பார்வதி தேவிக்கு இடையிலான இந்த புராண கதை சிவபக்தியின் உச்சத்தையும் அதே சமயம் சிவம் மற்றும் சக்தி ஆகிய இருவருமே பிரிக்க முடியாத ஒன்று அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம் என்பதையும் விளக்குகிறது. பிருங்கி முனிவரின் தனித்துவமான பக்தி. பிருங்கி முனிவர் சிவபெருமான் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர். ஆனால் அவருடைய பக்தியில் ஒரு பிடிவாதம் இருந்தது. அவர் சிவபெருமான் மட்டுமே பரம்பொருள், அவர் ஒருவரை மட்டுமே நான் வணங்குவேன் என்ற உறுதியான எண்ணம் கொண்டவர். வழக்கமாக கைலாயத்தில் சிவனும் பார்வதியும் அருகருகே அமர்ந்திருக்கும் போது அங்கு வரும் தேவர்களும் முனிவர்களும் இருவரையும் இணைத்தே வணங்குவார்கள். ஆனால் பிருங்கி முனிவர் சிவனை மட்டும் வலம் வந்து வணங்கிவிட்டு பார்வதி தேவியை வேண்டுமென்றே தவிர்த்து விடுவார். பார்வதி தேவியின் கோபம். பார்வதி தேவி இதனை ஒருமுறை கவனித்து அமைதியாக இருந்தார். ஆனால் பிருங்கி முனிவர் தொடர்ந்து இதையே செய்து வந்தார். சிவனும் சக்தியும் ஒன்று, சக்தியில்லாமல் சிவமில்லை என்பதை முனிவருக்கு உணர்த்த தேவி விரும்பினார். ஒரு நாள் முனிவர் தன்னை தனித்து விடக்கூடாது என்பதற்காக சிவபெருமானோடு நெருக்கமாக அமர்ந்து கொண்டார். அப்போதும் முனிவர் விடவில்லை. அவர் ஒரு வண்டாக பிருங்கம் உருமாறி இருவருக்கும் இடையே இருந்த சிறிய இடைவெளி வழியாக நுழைந்து சிவனை மட்டும் வலம் வந்து வணங்கினார். இதனால் கோபமடைந்த பார்வதி தேவி, எனது அம்சம் இல்லாமல் உன்னால் அசையக்கூட முடியாது. ஒரு மனித உடலுக்கு தேவையான தசை மற்றும் இரத்த ஓட்டம் சக்தியின் அம்சம். அவை உன்னிடமிருந்து நீங்கிப் போகட்டும் என்று சாபமிட்டார். எலும்புக்கூடாக மாறிய முனிவர் தேவியின் சாபத்தால் பிருங்கி முனிவரின் உடலில் இருந்த தசை மற்றும் இரத்தம் மறைந்து போனது. அவர் வெறும் எலும்பும் தோலுமாக மாறினார். நிற்கக்கூட பலமில்லாமல் கீழே விழுந்தார். இருப்பினும் முனிவர் தனது பிடிவாதத்தை விடவில்லை. சிவபெருமான் அவர் மீது இரக்கம் கொண்டு அவர் எழுந்து நடப்பதற்காக மூன்றாவது கால் ஒன்றை வழங்கினார். அந்த 3 கால்களுடன் முனிவர் மீண்டும் சிவனை மட்டும் வணங்கத் தொடங்கினார். அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் சக்தியை தவிர்த்துவிட்டு சிவனை மட்டும் வணங்க முடியாது என்பதை உலகிற்கு உணர்த்த பார்வதி தேவி சிவபெருமானிடம் ஒரு வரம் வேண்டினார். உங்கள் உடலில் நான் ஒரு பாதியாக இருக்க வேண்டும் என்று கேட்டார். அதன்படி சிவபெருமான் தனது இடது பாகத்தை பார்வதிக்கு அளித்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளித்தார். இப்போது சிவனும் சக்தியும் ஒரே உடலில் இணைந்துவிட்டதால் முனிவர் சிவனை மட்டும் வலம் வர முடியாது என்ற நிலை உருவானது. முனிவர் பெற்ற ஞானம். அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தை கண்ட பிருங்கி முனிவர் அப்போதும் தனது அறிவால் ஒரு வழி தேடினார். ஒரு வண்டாக மாறி அர்த்தநாரீஸ்வரரின் உடலை துளைத்துக் கொண்டு சிவபெருமான் இருக்கும் வலது பகுதியை மட்டும் வலம் வர முயன்றார். அவருடைய பக்தியின் தீவிரத்தையும் அதே சமயம் அதன் குறுகிய தன்மையையும் கண்டு சிவபெருமான் சிரித்தார். அப்போது முனிவருக்கு ஞானம் பிறந்தது. சக்தி இன்றி சிவமில்லை, சிவம் இன்றி சக்தியில்லை என்பதையும் இருவரும் இணைந்ததே பிரபஞ்சம் என்பதையும் உணர்ந்து தேவியிடம் மன்னிப்பு கேட்டார். கதையின் நீதி. இறைவன் என்பது ஆண் பெண் என்ற பாகுபாடுகளுக்கு அப்பாற்பட்டது. சிவம் ஆற்றல் மற்றும் சக்தி இயக்கம் ஆகிய இரண்டும் இணைந்தால் மட்டுமே முழுமை பெறும் என்பதை இக்கதை உணர்த்துகிறது. சக்தியின்றி சிவன் இல்லை, சிவனின்றி சக்தி இல்லை என்பது சைவ சித்தாந்தத்தின் மிக ஆழமான தத்துவமாகும். இது பிரபஞ்சத்தின் இயக்கத்தையும் அறிவையும் கான்ஷியஸ்னஸ் அண்ட் எனர்ஜி விளக்கும் ஒரு அறிவியல் பூர்வமான ஆன்மீக கருத்தாகும். 1. தத்துவ விளக்கம். பிலிசாபிக்கல் மீனிங். சைவ சமயத்தில் சிவம் என்பது அறிவு அல்லது உணர்வு, பியோர் கான்ஷியஸ்னஸ் என கருதப்படுகிறது. சக்தி என்பது ஆற்றல் அல்லது இயக்கம், பியோர் எனர்ஜி என கருதப்படுகிறது. சிவம் தி ஸ்டாட்டிக், ஒரு பொருள் இருப்பதை உணர்த்துவது சிவம். இது மாற்றமில்லாதது, அமைதியானது. சக்தி தி டைனாமிக், அந்த பொருளின் செயல்பாட்டை உணர்த்துவது சக்தி. இது மாற்றத்திற்கு உட்பட்டது, இயங்கக்கூடியது. உதாரணம், நெருப்பு என்பது சிவம் என்றால் அதன் சூடு வெப்பம் என்பது சக்தி. நெருப்பில்லாமல் சூடு இருக்க முடியாது, சூடு இல்லாமல் நெருப்பு என்ற அடையாளமே அதற்கு இருக்காது. 2. அறிவியல் பார்வை. சயின்டிபிக் பெர்ஸ்பெக்டிவ். நவீன இயற்பியலில் ஐன்ஸ்டீனின் புகழ்பெற்ற சமன்பாட்டை இதனுடன் ஒப்பிடலாம். இங்கு ஆற்றலும் பொருளும் ஒன்றிலிருந்து மற்றொன்றாக மாறக்கூடியவை. பிரபஞ்சத்தில் உள்ள எதுவும் அழியாது, உருமாறும். சிவம் என்பது ஆற்றல் அடங்கிய ஒரு நிலை, பொட்டென்ஷியல் எனர்ஜி. சக்தி என்பது வெளிப்படும் ஆற்றல், கைனடிக் எனர்ஜி. ஒன்று மற்றொன்றுக்குள் பொதிந்திருக்கிறது. 3. உடல் ரீதியான விளக்கம். மனித உடலில் சிவம் மற்றும் சக்தியின் இணைப்பை இவ்வாறு பிரிக்கலாம். உடலை இயக்கும் உயிர் சிவம். உயிரால் இயங்கும் உடல் மற்றும் புலன்கள் சக்தி. உயிர் சிவம், பிரிந்த உடலை நாம் சவம் என்கிறோம். அதனால்தான் சக்தி இல்லையேல் சிவம் சவம் என்ற பழமொழி உருவானது. அதேபோல் உயிர் தங்குவதற்கு ஒரு உடல் சக்தி அவசியம். 4. அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம். இந்த தத்துவத்தை உலகிற்கு உணர்த்தவே சிவபெருமான் தனது உடலில் இடது பாகத்தை பார்வதி தேவிக்கு அளித்து அர்த்தநாரீஸ்வரர் கோலம் பூண்டார். இது ஆண் பெண் சமத்துவத்தை மட்டும் குறிப்பதல்ல.
படைப்பு கிரியேஷன், காத்தல் ப்ரொடெக்ஷன், அழித்தல் டிஸ்ட்ரிக்ஷன் ஆகிய அனைத்தும் இந்த இரண்டு ஆற்றல்களின் இணைப்பால் மட்டுமே சாத்தியம் என்பதை இது காட்டுகிறது. 5. கலை மற்றும் இலக்கணத்தில் தமிழ் மொழியில் கூட இந்த தத்துவத்தை காணலாம். மெய்யெழுத்துக்கள் சிவம் போன்றது, இவை தானாக ஒலிக்க முடியாது. உயிரெழுத்துக்கள் சக்தி போன்றது, இவை மெய்யெழுத்தோடு சேரும்போதுதான் ஒரு முழுமையான சொல் பிறக்கிறது. சுருக்கமாக, சிவம் என்பது இலக்கு, சக்தி என்பது வழி. சிவம் என்பது தியானம், சக்தி என்பது செயல். சிவம் என்பது தந்தை, சக்தி என்பது தாய். இந்த இரு துருவங்களும் இணைந்திருப்பதே பிரபஞ்சத்தின் சமநிலை, பேலன்ஸ். ஒன்று உயர்ந்தது மற்றொன்று தாழ்ந்தது என்ற பேதமே இங்கு கிடையாது.